அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஏஜாஸ். இது உங்கள் ஈஸி எடிட்ஸ் மொபைல் கிராஃபிக் டிசைனர் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் கேட்டுட்ருந்தீங்க, ரொம்ப நாளாகவே கேட்டுட்ருந்தீங்க. ஷெடியூல் போட்டு ஒவ்வொரு கண்டென்ட்டாக ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நான் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் அண்ட் இங்கிலீஷ் தாவா போஸ்டர் எப்படி செய்கிறது அப்படின்றத இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஜீரோலேருந்து ஆரம்பிக்கிறேன், அப்போ தான் உங்களுக்கும் புரியும். ஜஸ்ட்டு இப்போது எம்டி இது பேஜ் இது கூட நான் டெலிட் பண்ணிடுறேன். நான் ஆல்ரெடி ஒரு குரான் ஆயத்தை காப்பி பண்ணி வச்சுட்டேன். இப்போ ஜஸ்ட்டு ஒரு டெக்ஸ்ட்டு கொண்டு வந்திருக்கேன். இதில் நான் காப்பி பண்ணிக்கிறேன், அது பேஸ்ட் பண்ணிக்கிறேன். பேஸ்ட் பண்ணிட்ட பிறகு பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் 3 கண்டென்ட் இருக்குது, 4 கண்டென்ட் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று எந்த ஆயத்து, ரெண்டாவது அரபிக், இங்கிலீஷ், தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுமே 3 4 இருக்குது. இல்லை நம்மளுக்கு தேவையானது மட்டும் நம்ம இதுலேருந்து கட் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்குள்ளே போகிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாதது, அதனால் இதை நான் எடிட் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுவும் நம்மளுக்கு தேவையில்லாதது, டன் கொடுத்துட்றேன். இது ஒரு காப்பி எடுத்துக்கிறேன். காப்பி எடுத்து உள்ளே டெலிட் பண்ணி அதுக்குள்ளே பேஸ்ட் பண்ணி நான் இதை இங்கிலீஷை தனியாக ஹைட் பண்ணி வச்சிடுறேன். இதை வேறு ஒரு இமேஜ் 2 இமேஜாக செய்ய போகிறோம். தமிழில் ஒன்று, இங்கிலீஷில் ஒன்று தனித்தனியாக செய்ய போகிறோம். அப்படி தான் இல்லை ஒரே இமேஜாக செய்யறாலும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த ஸ்பேஸை பொறுத்து இருக்குது. ஸ்பேஸ் இருந்தால் நம்ம 3 இங்கிலீஷ், தமிழ், அரபி 3 செய்யலாம். ஸ்பேஸ் இல்லைன்னா நம்ம அரபி தமிழ் இல்லை அரபி இங்கிலீஷ் இந்த மாதிரி தனித்தனி போஸ்ட்டாக செய்கிறது பெஸ்ட்டு. ஏன்னா கண்டென்ட்டுக்கு நம்மளுக்கு இடம் இல்லாமல் போச்சுன்னா அது நல்லா இருக்காது பார்க்க. சகோதரர்கள் நிறைய பேர் எடிட் பண்ணும்போது என்ன தப்பு செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட்டு செலெக்ஷன் பண்ணும்போது எக்கச்சக்க ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணிடுறீங்க. அது ஏன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. டிசைனிங்காகவா இல்லை எதுக்காக செலக்ட் பண்ணுறீங்கன்னு தெரில. பட் அப்படி செலக்ட் பண்ணும்போது மக்களுக்கு ஒரு இரிட்டேட் ஆகும். அந்த இடத்துல கண்டிப்பாக இரிட்டேட் ஆகும். அதனால் நீங்கள் ஃபாண்ட்டு செலக்ட் பண்ணும்போது அதிகபட்சம் ஒரே லாங்குவேஜ், தமிழ், இங்கிலீஷ் அந்த மாதிரி ஒரே லாங்குவேஜ் ஏதாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா 2 ஃபாண்ட்டுக்கு மேலே யூஸ் பண்ணாதீங்க. இப்போ நம்ம இந்த இடத்துல 3 லாங்குவேஜ் இருக்குது, 3 விதமான ஃபாண்ட்டு யூஸ் பண்ணி தான் ஆகணும். இதை காப்பி பண்ணி நான் டாபிக் போட்டுருக்கேன். இங்கிலீஷில் இருக்குது. இது கார்னரில் கீழே கார்னரில் வரலாம், இல்லை மேலே கார்னரில், அது உங்கள் க்ரியேட்டிவிட்டியை பொறுத்திருக்கு, எங்கேனாலும் நீங்கள் வச்சுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. இப்போது இது நாம் அப்படியே விட முடியாது. இது என்ன சம்மந்தமான ஒரு ஆயத்தோ அது பேக்ரவுண்ட் வைக்கிறது பெஸ்ட்டு. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் உங்களில் பயணிகளுக்கு மின்னலை பயமாகவும் மற்றவர்கள் ஆசையாகவும் காட்டுகின்றன, மழை சம்மந்தமே. இப்போ இதில் கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று பயணிகள் போகிற மாதிரி ஒரு இமேஜ் எடுக்கணும், இல்லை மின்னல் வர மாதிரி ஒரு இமேஜ் எடுக்கணும். அதுவும் இல்லைன்னா கருப்பு மேகங்கள் இருக்கக்கூடிய இமேஜ், இல்லை மேகங்களும் இடியும் இருக்கக்கூடிய ஒரு இமேஜ் எடுக்கிறது பெஸ்ட்டு. இதை தாண்டி பயணிகளும் கருப்பு மேகமும் இடியும் இருக்கிற இமேஜ் கிடச்சா இன்னும் பெஸ்ட்டு. பட் நான் தேடுறது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா இதில் ஃப்ரீ பிக்கில் போய் தேடுவேன். ஃப்ரீ பிக் அண்டு அன்ஸ்பிளாஷ், பிக்சல்ஸ், பிக்ஸபே, இதில் பின்ட்ரெஸ்ட், இதில் தான் போய் தேடுவேன். நான் மோஸ்ட்லி எனக்கு கண்டென்ட்டுக்கு இடம் இருக்கணும், அந்த மாதிரி தான் நான் தேடி எடுப்பேன். எனக்கு கண்டென்ட்டுக்கு இடம் வேணும்னா நான் ஆல்ரெடி தேடி எடுத்துட்டேன். எனக்கு மேகமும் இடி இருந்தால் மட்டும் போதும். இது நான் இமேஜ் சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கொயர் ஷேப்பில் தான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸ்கொயர் ஷேப் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு செட் ஆகும். அதனால் வேறு எந்த சைஸும் நான் இப்போ தாவா போஸ்டர்னு எடுக்கும்போது ஸ்கொயர் ஷேப் தான் எடுப்பேன். இந்த இடத்துல கண்டென்ட்டுக்கு இவ்வளோ இடம் இருக்குது, இடியும் தெரியணும் நம்மளுக்கு. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணி இங்கே வச்சுங்க. இந்த கார்னரில் இருக்குது பாருங்கள், இதுதான் 1:1 ஸ்கொயர் ஷேப்பு. அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா ஸ்கொயர் ஷேப்பில் வந்துடும். இதை ஓகே பண்ணிங்கன்னா இது மாதிரி வந்துடும். கீழே ரிலேட்டிவ் சைஸுன்னு ஒன்று இருக்குது பாருங்கள், இதுக்குள்ளே போயிட்டு இதை 100% விட்த் ஆக்கிட்டிங்கன்னா இது ஃபுல்லாக கரெக்டாக ஷேப் உட்காந்துரும். சென்டர் ஆக்கிட்டு இது பேக் பண்ணிடுறேன். பேக் பண்ணிட்ட பிறகு இந்த இமேஜை நான் லாக் பண்ணிடுறேன். இப்போதைக்கு நம்ம அதை தொடவே மாட்டோம். இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அரபிக்கு டெக்ஸ்ட்டு பார்க்கணும். நான் யூஸ் பண்ணுற ஆப் எப்படி இன்ஸ்டால் பண்ணுவோம், அதை கஸ்டம் ஃபாண்ட்ஸ் எப்படி கொண்டு வரணும் எல்லாமே கொடுத்துருக்கேன். இது
அரபிக் கஸ்டம் ஃபாண்ட்ஸ் எப்படி கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபாண்ட்ஸ்குள்ளே போகிறேன். அரபி டிக்ஷனரி பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே நான் வச்சுருக்கிற அரபிக் ஃபாண்ட். இதில் வந்து நான் எல்லாமே யூஸ் பண்ணுறது இல்லை. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அடாப் நஷ்க்கு அண்டு இந்த மீ குரான் போட்டிருக்கு. இந்த ரெண்டு அரபிக் டெக்ஸ்ட்டு தான் நான் யூஸ் பண்ணுறது. வேறு எதுவுமே நான் யூஸ் பண்ணுறதே இல்லை. நான் வந்து இதை இங்கே செட் பண்ணிக்கிறேன். இப்போது வந்து தமிழுக்கு பார்த்தீங்கன்னா, நான் காமனாகவே எல்லாத்துக்குமே தாவா போஸ்ட்டுக்கு யூஸ் பண்ணுற எல்லா போஸ்ட்டுக்கும் நான் யூஸ் பண்ணுற ஃபாண்ட் இதுதான். இதை தாண்டி நான் வேறு எந்த ஃபாண்ட்டும் நான் யூஸ் பண்ணுறது இல்லை. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப காமனான ஒரு ஃபாண்ட்டு. இது எல்லாராலையும் படிக்க முடிஞ்ச ஒரு ஃபாண்ட்டு. அதனால் நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கிலீஷ்லன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ஜென்யூனான ஒரு ஃபாண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபாண்ட்டை தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்போவுமே. இந்த ஃபாண்ட் யூஸ் பண்ணுவேன். அப்படி இல்லைனா இப்போது ரீசெண்டாக நான் யூஸ் பண்ண ஆரம்பித்தது வந்து எக்கச்சக்க ஃபாண்ட் இருக்குது. இதுலேருந்து தேடி கண்டுபிடிக்கிறதா பெரிய விஷயம் எனக்கு. எல்லா எடிட்டர்ஸ்கிட்டையும் இப்படி தான் எக்கச்சக்க ஃபாண்ட்டு நாங்கள் வச்சுருப்போம். பட் யூஸ் பண்ணுறது ஏதோ 4-5 ஃபாண்ட்டு தான். இந்த மைரியா ப்ரோ அப்படின்னு ஒரு ஃபாண்ட்டு, அதுதான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது. இப்போன்னு பார்த்தீங்கன்னா, இதை நான் இங்கே செட் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து எல்லாமே அப்படியே ஒரே லேயராக இருக்கா. இது வந்து நம்ம எப்படி வந்து ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து குறிப்பிட்டு நம்ம ஒரு இமேஜ் கொடுக்குறோன்னு பார்த்தீங்கன்னா, அதை ஹைலைட் பண்ணணும். ஹைலைட் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஹைலைட் பண்ணால் தான் நம்ம என்ன விஷயம் சொல்ல வரோன்றது ஈஸியாக இருக்கும். நாம் வந்து ஹைலைட் பண்ணும்பொழுது கலர் டிஃப்ரென்ஸாக கொடுக்கும்பொழுது நடுவில் படிக்கிறதுக்கு வந்து பெரிய கண்டென்ட் இருக்கும்போது செப்பரேட்டாக தெரியும். இதுலேருந்து இது வரைக்கும் படிக்கணும் இங்கிலீஷு, ஒயிட் கலரில் இருக்கிறது, அதுக்கு கலர், அது ஒரு மைண்ட் செட், அது சைக்காலஜிக்கலாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் காமிக்கிறேன். அவன் உங்களில் பயணிகளுக்கு மின்னலை பயமாகவும் மற்றவர்களுக்கு ஆசையாக காட்டுகின்றன அப்படின்றது ஒரு கலர் ஆகும். அதுக்கு கீழே இருக்கிற மழையை சுமந்த அப்படின்றது நான் வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கு ஒரு எல்லோ கலர் நான் கொடுத்துட்றேன். எல்லோ கலரோ அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், அது உங்கள் க்ரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்குது. நான் ஜஸ்ட்டு ஒரு வீடியோ ரொம்ப நேரம் போகக்கூடாதுன்றதுக்காக நான் எல்லோ கலர் கொடுத்துட்டேன். நீங்கள் அது உங்கள் இஷ்டம். நீங்கள் வேறு ஏதாவது இந்த இதில் இருக்கக்கூடிய கலர் கூட நீங்கள் செலக்ட் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ இந்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுலேருந்து ஏதாவது ஒரு கலர் எடுங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி கொடுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கலாம். அது உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி பொறுத்து இருக்குது. இமேஜஸுடைய கலர் பேக்ரவுண்டை பொறுத்து இருக்குது. இது கேட்டிங்கன்னா எனக்கு கேட்டிங்கன்னா இது எல்லோ கலர் கொடுக்கறது பெஸ்ட்டு. அப்படி கொடுத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு தெளிவாக இருக்கும், ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஒரு மெசேஜ் போய் சேரணும், அவ்வளோதான். ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் பண்ணிக்க வேணாம். அவ்வளோதான், முடிஞ்சது. இது வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இதை ஒரு ஜஸ்ட்டு ஹைலைட் பண்ணுறதுக்காக டெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கொடுத்து நாம் ஹைலைட் பண்ணிடுறோம். அவ்வளோதான், முடிஞ்சது. ஜஸ்ட்டு இவ்வளோ தான். இதான் ஒரு இமேஜ் செய்கிறது. இதை விட உங்களுக்கு வந்து இன்னும் தெளிவாக தெரியணும்னா சில ட்ரிக்ஸ் இருக்குது. என்ன ட்ரிக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இமேஜுக்கு பேக்ரவுண்டு ஷேடோ, டெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் ஷேடோ நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும் உங்களுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து முதல்ல விட இப்போ வந்து டெக்ஸ்ட்டு வந்து கொஞ்சம் கிளியராக தெரியும் உங்களுக்கு. அதுக்காக தான் வந்து ஷேடோ கொடுப்போம். ஷேடோ சைஸ் சொல்ல மறந்துட்டேன் பாருங்கள். ஜஸ்ட்டு பிளர் ரேடியஸ் வந்து 1 இல்லை 2 தான் இருக்கணும். எக்ஸ் ஆஃப்செட் வந்து 2 அதிகபட்சம். ஒய் ஆஃப்செட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 3 வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். பிளர் ரேடியஸ் முன்ன பின்ன ஆக்கிக்குங்க. இந்த ஒப்பாசிட்டியை மட்டும் வந்து கம்மி ஜாஸ்தி பண்ணுங்கள். ஏன்னா ரொம்ப கலரை பேஸ் பண்ணி பேக்ரவுண்டில் இருக்க கலரை பேஸ் பண்ணி வந்து உங்களுக்கு வந்து ஒப்பாசிட்டி வந்து
ரொம்ப டார்க்காக வச்சிங்கன்னா நல்லா இருக்காது பார்க்க. இப்போ ரொம்ப மாதிரியாக இருக்கும். லைட்டாக கம்மி பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு வியூ தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இதான் ஜஸ்ட்டு இது. உங்கள் லோகோ வைக்கணும்னா இந்த கார்னரில் வச்சிங்க, இந்த கார்னரில் வச்சிக்கலாம், அது உங்கள் இஷ்டம். அவ்வளோதான். இதை விட இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அரபிக் ஹைலைட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கூட நீங்கள் வந்து பேக்ரவுண்டு இது பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி. அது உங்கள் இஷ்டம். இதுதான் ஜஸ்ட்டு ஒரு தாவா போஸ்டர் க்ரியேட் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறை. இதை தாண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு இமேஜஸ் வைக்கும் பொழுது உங்களுக்கு வந்து பேக்ரவுண்டுக்கும் இதுக்கும் மேட்ச் ஆகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் என்ன செய்யலான்னு பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ்குள்ளே போய்ட்டு ஸ்கொயர் ஃபுல்லாக கவர் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு பிளாக் கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி இருக்குல்ல, இது வந்து கம்மி பண்ணி இதை பேக் பண்ணிவிடுங்க. பேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இதை அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு வந்து டெக்ஸ்ட்டு தெரிகிற மாதிரியும் பேக்ரவுண்டு ரொம்ப லைட்டாக வச்சுக்கிற மாதிரியும் இருக்கும். நம்மளுக்கு கண்டென்ட் தான் முக்கியம். பேக்ரவுண்டு இமேஜ்ன்றது ஒரு ஜஸ்ட் ஒரு விஷுவல். நாம் வந்து என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னு முன்னாடியே தெரியறதுக்காக தான் பேக்ரவுண்ட் இமேஜ் செலக்ட் பண்ணுறோம். அதை தாண்டி நம்மளுக்கு கண்டென்ட் தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா குரானுடைய வசனங்கள் வந்து உடைக்கக்கூடாது, நம்ம வந்து திருச்சி பண்ணக்கூடாது. அதனால் வந்து நம்ம வந்து கரெக்டாக கொடுக்கறதுக்காக அந்த கண்டென்ட் ஆயத்துக்கான இடத்த நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும், தெளிவாக கொடுக்கணும். இமேஜ் எப்படினாலும் பேக்ரவுண்டில் வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒப்பாசிட்டி அதை கம்மி அதிகமாக பண்ணி உங்களுக்கு தெரிய வச்சுக்கலாம். இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதான் ஜஸ்ட் ஒரு போஸ்டர் ரெடி பண்ணுறது. இது தாண்டி உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இன்னும் தெளிவாக வேறு வீடியோ போடுறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.